அனைவருக்கும் வணக்கம். வானமே எல்லை யூடியூப் சேனல் இன்று முதலாக வீடியோ போடுகிறோம். உடல் நலம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து தொடர்ந்து நாங்கள் இனி வீடியோக்களை வெளியிடுள்ளோம். அதற்கு உங்கள் பேராதரவினை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பெயர் ரமேஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பழத்தினால நன்மை என்ன, அது எப்படி உண்றது, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸ்ட்ராபெரிங்கிறது குளிர்மையான பிரதேசத்தில் விளையக்கூடிய பொருள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் நீலகிரிஸ் போன்ற இடங்களில் விளையுது. இதை உண்ணுவதால் என்ன நன்மைனா இது விட்டமின் சி நிறைந்த பழம். அதனால் இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உண்டு. இரண்டாவது, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளாகப்பட்டது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியையும், நோய் அண்டாமலும், பலவிதமான கேன்சர்கள் எல்லாம் உருவாகாமல் இருக்கிறதுக்கு நன்மை புரியுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நல்ல வயிற்றில் நல்ல பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கும், இரத்த கொதிப்பை இது முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ரொம்ப தூய்மையாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால இதய நோய்கள் வராமல் நம்ம தடுக்கலாம். இது முக்கியமான ஒரு பயன்பாடு. அதுவும் இல்லாமல் இது சர்க்கரை அளவையும் ரொம்ப கட்டுப்படுத்துதுங்க. இன்னொரு பயன் என்னென்னா, இது செரிமானம் நல்லா நடக்கவும், மலச்சிக்கலை கட்டுப்படுத்தவும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது பேரு உதவியாக இருக்குது. ஸ்ட்ராபெரியை நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைனாக்கா காலை உணவாகவும் தயிர் மற்றும் ஓட்ஸு இதோட கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா 2 உணவு இடைவேளைக்கு நடுவில் இது ஒரு ஸ்நாக் மாதிரியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அரசாங்கம் இதை நிறைய விளைவிச்சு எல்லா மக்களும் படும்படியான விலையில் இது கொடுக்கறதுக்காக இதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும். நிறைய விளைஞ்சாதான் அதனுடைய விலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விளையிறதுல முக்கால்வாசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிக்கே போயிடுது. ஆகையினால உள்நாட்டில் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இவ்வளவு அரிய மகத்தான பழம், இவ்வளவு நல்லது உடம்புக்கு பண்ணுற பழத்தை அதிகப்படியாக நம்ம ஊர்லேயே விவசாயம் பண்ணி நிறைய உற்பத்தி பண்ணாதான் விலை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி